தப்பு வேறு, தவறு வேறு. தப்பு தெரியாமல் செய்கிறது, தவறு தெரிஞ்சே செய்வது. தப்பை திருத்திக்கலாம், தவறை திருத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை மன்னிப்பு கேட்கணும். அந்த மன்னிக்கிறது யாருங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு சின்ன ரகசியம். இந்த தப்புக்கும் தவறுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஜாதக ரீதியாக அதற்கு நீங்கள் பரிகாரங்கள் செஞ்சீங்கன்னா பல கை மேலே கிடைக்கும். தப்புக்கு என்ன பண்ணோம், தவறுக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தவறு செய்தவன் நான் தன்னுடைய தவறை உணரணும். அந்த தவறு நான் தெரிஞ்சு தான் செஞ்சேன், அது தப்பு தான், அது இனி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த தப்புங்கிறது ஏதோ தெரியாமல் செஞ்சிடுறது. தெரியாதனம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த தப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க குலதெய்வ வழிபாடு, உங்கள் குலதெய்வம் யார், அந்த குலதெய்வத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கு அந்த தவறுகளை நீங்கள் திருத்திக்கணும். அந்த தெரிஞ்சே செஞ்ச துரோகங்கள், அடுத்தவனுடைய சொத்துக்கள், அடுத்தவனுடைய பணம், அடுத்தவனுடைய கர்ஸு, அந்த சாபத்தை நம்ம வாங்கினது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத கொஞ்ச நாள் வாழப்போகிறோம். ஆகவே இதற்கு என்ன பண்ணணும்னா ராமேஸ்வரத்தில் போயிட்டு அந்த 22 தீர்த்தத்தில் குளிச்சுட்டு முதல்ல கடலில் குளிக்கணும். அந்த அக்னி தீர்த்தம், அக்னி தீர்த்தத்தில் குளிக்க சொல்கிறதுக்கு எதற்காகனா அந்த உடம்புல உள்ள டாக்ஸிக் மட்டும் இல்லை, மனதில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் கூட பொசுங்கி போகும். அக்னி தீர்த்தத்தில் நீங்கள் மூழ்கி எழுந்திருக்கும் போதே மொத்த சாபமும் பொசுங்கி போகும். அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ரகசியம். எல்லாத்த விட அங்கே ஆஞ்சநேய சுவாமி இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஆஞ்சநேய சுவாமி எதிரில் போயிட்டு பழங்கள் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணோம். முடிந்த வரைக்கும் 5 பழங்கள், 7 பழங்கள், 9 பழங்கள். அங்கே ரஷ்யம் இருக்காது, ஒன்றுங்கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது ஆஞ்சநேய சுவாமி அங்கே இருக்கார். அந்த சுவாமிக்கு அந்த பழங்கள் வச்சு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் அந்த பழங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச அந்த தவறு போகும். தப்புக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசி விசாலாட்சிக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு வழிபடுறதும், காசியில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் புது வெள்ளை வஸ்திரம் தானம் பண்ணுறதும் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச சின்ன சின்ன தப்புக்கள் எல்லாம் கூட வாழ்க்கையில் நிம்மதி கொடுக்கும். அதனால தான் அந்த கங்கை கரையில் நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம். அந்த தவறுகள்லாம் போகணும்னு அதெல்லாம் போய் செஞ்சுட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா, ஷேர் பண்ணுங்கள்.